ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மீன்ல மசாலா உதிராம எப்படி மீன் வறுவல் செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், நல்ல கலர் கொடுக்கும். அதே மாதிரி சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் தடவிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணுற மசாலா. நான் வந்து வவ்வால் மீன் வாங்கியிருந்தேன். இதை வந்து மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தடவிக்கணும். இது போல் எல்லாமே தடவி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு மீனை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு மீன் சேர்த்துடலாம். ரெண்டை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இந்த மீன் வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை இன்னொரு பக்கம் நம்ம திருப்பிடலாம். ரெண்டு பக்கம் வெந்துருச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் வறுவல் ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.